திடீர்னு திடீர்னு தலை சுத்திருச்சு, ஒண்ணுமே தெரியல, பங்க் ஆயிட்டு பிளாங்க் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட். எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த துறப்பாக்கத்துல இருந்து திருவற்றியூர் போனோம். வழியில் திடீர்னு உங்களுக்கே தெரியாம எனக்கே தெரியாம ஆயிடுச்சு. முழிச்சு பாக்குறேன், அடிச்சிருக்கு. என்ன எங்க என்ன அடிச்சோம் என்னன்னு தெரியும். கண்ட்ரோல் இருக்கு. எங்க வேலை பாக்குறீங்க? நான் ரிட்டையர் ஆயிட்டேன். எங்க எங்க வேலை பார்த்துருக்காங்க? குன்னூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிட்டையர் ஆயிட்டேன். கரெக்டா ஒரு 12:30 இருக்கும். 12:30 இருக்கும். நான் மூலகல்ல இருந்து ஆபீஸ் 12:30 இல்ல 1 மணி இருக்கும். மூலகல்ல இருந்து நான் ஆபீஸ் போறதுக்காக தரமணி போறதுக்காக இந்த சைடு வந்துட்டு இருந்தேன். போற வழியில இவரு துறைப்பாக்கத்துல இருந்து இந்த ரிசர்வ் பேங்க் சைடா வந்துட்டு இருந்தாரு. இந்த ப்ளூ கலர் காரு. அவர் அந்த சைடு போறவரு எதுக்கு இந்த சைடு வந்தாருன்னே தெரியல. லேன் மாதிரி அப்படியே இந்த சைடு வந்துட்டாரு. இந்த கார் போய் இடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வேன் போய் இடிச்சுது. ஸ்கூல் வேன் போய் இடிச்சு அப்படியே கவுந்துச்சு. கவுந்த வண்டியில என் வண்டி அப்படியே பின்னாடி இருந்து இடிச்சிச்சு. அதுக்கப்புறம் உடனே கார்ல இருந்து இறங்கி அந்த ஸ்கூல் வேனை நேரா நிறுத்திட்டோம். எந்த ஒரு அடிப்பையும் படல எந்த பசங்களுக்கும். தென் அவர்கிட்ட கேட்டா அவர் ஏன் தான் இந்த சைடு வந்தாருன்னு கேட்டா அவருக்கே தெரிலன்றாரு. மயக்கமா இருந்ததுன்றாரு. மயக்கமா இருக்கிறவரு ஓரமா நிப்பாட்டி வச்சு தண்ணிக்கினே குடிச்சு தெளிஞ்ச அப்புறம் ஓட்டணும். இந்த மாதிரி பண்ணிட்டு உயிர் சேதமா இருந்ததுன்னா என்ன பண்றது? ஸோ இந்த கார் ஸ்கூல் வேன் சொன்னீங்களே, அந்த எப்படி கவுந்தது? அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே நிக்கிற வண்டி குட்டிக்கரணம்ல அப்படியே கவுந்து அப்படியே இருந்துச்சு. அவ்வளவுதான் தேய்ச்சி. ஆமா படுத்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்களா சேர்ந்தா தூக்குனீங்களா? ஆமா, நான் கார் இடிச்ச உடனே நான் ஸ்கூல் வேன் கவுந்துருக்கதை பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு ஃபர்ஸ்ட் 4-5 பேர் சேர்ந்து காரை தூக்கி நிறுத்தணும் ஸ்கூல் வேனை. கவுந்த இதுல வேன்ல பசங்களுக்கு அடிபட்டு இல்ல, யாருக்கும் எந்த அடியும் போடல. உள்ள எவ்வளவு பசங்க இருந்திருப்பாங்க சார்? 6-7 பேர் தான் இருப்பாங்க. 13 பசங்க இருந்த மாதிரி இருந்தது. அந்த என்றப்ப ஒரு பையனுக்கு பார்த்தா கால்ல அடிபட்டு இருந்து ரத்தம் கூட வந்தது. இல்ல, அது பசங்களுக்கு ரத்தம் வந்தது. யாருக்குமே எந்த ரத்தமும் வரல. மேபி ஒரே ஒரு பையனுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் சின்ன அடி தான், தழும்ப மாதிரி தான் விழுந்துரு. அதை தவிர்த்து வேற எந்த அடியும் படல. 13 பசங்கன்றது எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் 7 பேர் தான் இருப்பாங்க. 13 பேர்லாம் அந்த வண்டியிலேயே எப்படி 13 பேர் ஏற்ற முடியும்? அது லாஜிக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 13 பேர்லாம் ஏற்றவே இல்லைங்க அந்த வண்டியில. 6 பேர் அவ்வளவு தான் இருப்பாங்க. டிரைவர் இல்லாம 6 பேர் இருப்பாங்க. போலீஸ் இன்னும் எதுவுமே சொல்லல. டிராபிக் போலீஸ் இதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட தான் பேசணும். கார் மொத்தம் அவர் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். 2 காரும் அவர் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். துறப்பக்கத்துல இருந்து வராங்க. ஒரு கேர் ஆகி பிரஷர் பிபி ஷூட் ஆயிருக்கு போல இருக்கு. ஜஸ்ட் காட் காட் பிளைண்டா இருக்கு. பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி ஆன உடனே நேரம் கிராஷ் ஆயிருக்கு. அதுல யூ டர்ன் எடுத்த வண்டியில எதிரில் 2 வண்டிங்க அங்க பாக்குறீங்களா, இந்த 2 வண்டியும் மாட்டுது. நீங்க நேர்ல பாத்தீங்களா சார்? நான் ஜஸ்ட் அபவுட் கெட்டிங் டவுன் அப்ப நடக்குது. தட்ஸ் இட் சார். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, பிரஷர் இருக்கு. பட் அதர்வைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் அவர் சொல்றாரு. ஓகே, தட்ஸ் இட். நோ நோ ஐ அம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட். சார் அவர் எங்க போறாரு? இப்போ கீழப்பட்டில இருந்து வராங்க. அவங்க ஓஎம்ஆர் டு பிராட்வே திருவொட்டியில பூஜைக்காக போயிட்டு இருக்காங்க. தட்ஸ் இட். அவருக்கு நல்லா இருக்க வெஹிக்கிள் தானா? எல்லாம் போய் சந்தாருக்கு பார்க்கலாம். நேரா பாத்தீங்க. எங்க வேலை பார்க்குற சார் அவர்? ரிட்டையர்ட் சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியல. நம்ம பசங்க அனுப்புறதுல இருந்த பசங்க அடிபடுறதா பாக்குறது தான் வந்தோம். மத்தபடி எதுவுமே இப்ப எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க சார். அது ஒரே ஒரு பையனுக்கு ஜிஹெச் பார்த்துட்டு அவனும் போயிட்டாங்க. பேரண்ட் கூட்டு போயிட்டாங்க. அதான் சார், அவங்க பேரண்ட் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. நான் பாத்துக்க சொல்லி அவங்க கூட்டு போயிட்டாங்க. இப்ப யாருமே ஹாஸ்பிட்டல் இல்ல. அவங்க போயிட்டாங்க. ஓகேங்களா, எந்த இதுவுமே கிடையாது. மீதி பசங்க ஸ்கூல் போயிடுச்சு. ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க மீதி பசங்க. அவ்வளவுதான். அவங்க நாங்க அது நம்மளுக்கு தெரியாது சார். ஆமா, மண்ணடியில இருந்து மதியம் கூட்டு போவோம் சார். வேற ஒண்ணும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.